This video is sponsored by genreview.online. இங்கே வந்து எந்த ப்ராடக்டையுமே வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி பை பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு சைட் இன் ஆல் பீப்புள்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூக்கிரட்டை கீரையோட பெனிஃபிட்ஸ், அதோட பயன்பாடுகள் என்னென்ன, அது எப்படி நமக்கு உதவுது அப்படின்றத நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். மூக்கிரட்டை வந்து நம்மளோட ஹார்ட் பம்ப் பண்ணுறதுக்கு, ப்ளட்டில் வந்து நம்ம கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இது வந்து எல்லாமே ஆல் ஓவர் ஹார்ட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளட்டில் சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. அவங்க ரெகுலர் பண்ணுறப்ப வந்து இதோட நன்மைகள் வந்து ஏராளம் அப்படின்றாங்க. இது யூஸ் பண்ணி ரெகுலர் பண்ணுறவங்ககிட்ட வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கேட்டால் எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க. தென் வந்து சில பேர்த்துக்கு வந்து கால் கையெல்லாம் வீங்கி இருக்கும். அதாவது உப்பு சத்து அதிகமாக இருக்கிறனால அவங்களோட உடம்பு வந்து ஒரு ஊத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து இது சூப்பரான ரெமடி. இதில் இருக்கிற இலையில் இருக்க பச்சையம் வந்து அவங்களோட வீக்கத்தை குறைக்க பயன்படுது. செரிமான ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப உதவுது. நார்ச்சத்து அதிகமாக இதில் இருக்குது. ஆரோக்கியமான குடலை வந்து இது பராமரிக்கிறது. சில பேருக்கு வந்து ஒழுங்காக செரிமானமாகாமல் கண்டினியூவாக வாமிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான ரெமடி. இதை வந்து நம்ம இன்டேக் எப்படியோ, அதாவது பொரியலாவோ இல்லை கஷாயமாவோ எப்படி வேணாலும் நம்ம ஒரு இன்டேக் எடுக்கிறப்ப நம்ம குடலை ஆரோக்கியமாகவும் நல்லா பலப்படுத்தி கொடுக்கும். நம்ம உடம்புல ஆக்சிஜன் ஏற்றத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. நாள்பட்ட நோய்களையும் வந்து அதை குறைக்குது. இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறனால எலும்பு ஆரோக்கியத்திற்கு மேம்பாடாக இருக்குது. ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்களை வந்து இது தடுக்கிறது வர்றதுக்கு முன்னாடியே. இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து ரிச் கண்டென்ட் அப்புறமா ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது. லோ கேலரிஸ் இருக்கனால நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து ரிசர்ச்சில் கண்டுபிடிச்ச உண்மைகள், மற்றவங்க சொன்னது இது ஃபுல்லாகவே. பட் வந்து இது பர்சனலாக நாங்கள் யூஸ் பண்ணி என்ன பெனிஃபிட் இதனால் நாங்கள் அடைஞ்சோம் அப்படின்னா, இந்த இலையை மட்டும் நாங்கள் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு கஷாயம் மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 20 ml வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம் அப்படின்னா கண் பார்வை வந்து அவ்வளோ கிளியராக இருக்குது. கண்ணாடி போட தேவையே இல்லை. ஒரு 15 வருஷமாக கண்ணாடி போட்டிருந்தவங்க இதை ஒரு 48 நாள் சாப்பிட்டு வந்து கண்ணாடி கழட்டிட்டு ஃபுல்லாகவே நல்லா அவங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுது எல்லாமே. இது வந்து நாங்கள் பர்சனலாக உணர்ந்த உண்மை. தென் வந்து இது கிட்னிக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்குது இந்த கீரையில். இந்த கீரையினால் நம்மளுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர்லேருந்து தப்பிக்கலாம். நீண்ட ஆயிலை தருது. அப்புறமா வந்து கல்லீரலை வந்து சூப்பராக வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குது. ப்ளஸ் வந்து நம்ம மருந்து மாத்திரையில் நம்ம சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ரெமடியில் நம்ம யூஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து நோ சைட் எஃபெக்ட் அண்டு நேச்சுரலாகவே நம்மளோட உடம்பும் நல்லா இருக்கும். இதோட இன்னொரு நேம் வந்து புனர்நாவா. இது வந்து நம்மளுக்கு நீண்ட ஆயிலை வந்து தருது. எந்த ஒரு க்ரானிக் டிஸார்டர் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு வந்து அது க்யூர் பண்ணி கொடுக்குது. இது எங்கெங்கே நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ரோட்டோரத்தில், ப்ளஸ் நம்ம வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும். இல்லை கரையோரத்தில், நம்ம நடந்து போகிற ரோட்டு சைடில், இந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு இது கிடைக்கும். இதை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து இந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்னா, இலை வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும். பூ வந்து ஒரு வயலட் கலர். இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வயலட் கலர் பூவில் இருக்கும். தண்டு வந்து ஒரு வயலட்டும் இல்லாமல் ஒரு ரெட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டும் கலந்த கலவையில் ஃபுல்லாகவே தண்டு ஃபுல்லாகவே இருக்கும். இது எல்லா இதுவுமே நமக்கு யூஸ் ஆகும், பூவிலேருந்து தண்டு வரைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.